சென்னை புதுப்பேட்டையில் ஆன்லைன் செயலியில் கடன் வாங்கியவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இறந்தவர் யார்? போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்து பதிவு பண்ணுங்க. புதுப்பேட்டையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் கோபிநாத். இவர் சமீபத்தில் ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கியிருக்கிறார். வாங்கிய கடனை திருப்பி செலுத்திய பின்பும் அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த லோன் ஆப் இருக்கக்கூடிய நபர்கள் சிலர் தொடர்ந்து அவருக்கு மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவரது தொடர்பு எண்களில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களிலும் ஆபாசமாக சித்தரித்து அவரது புகைப்படத்தை பகிர்ந்திருக்கின்றனர். இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த கோபிநாத் என்பவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாமல் தனது தற்கொலைக்கு காரணம் இவர்கள் தான், லோன் ஆப் மூலம் தான் என்று இதன் காரணமாகத்தான் தான் உயர்ந்திருப்பதாக, தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது அப்பா அம்மாவுக்கு இனிமே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், இதற்கு காரணம் இந்த லோன் ஆப் தான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஸ்டேட்டஸ் வைத்துக் கொண்டு தற்போது தற்கொலை செய்திருக்கிறார். இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த லோன் ஆப் மூலம் எந்த லோன் ஆப் என்ற குறிப்பிட்ட விவரம் குறித்து எழும்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது அடுத்த கட்டமாக அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்று தொடர்ந்து லோன் ஆப் மூலமாக தொடர்ந்து குறிப்பிட்ட தொகையை மட்டும் கடனாக வழங்குகின்றன. ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்த பின்பும் தொடர்ந்து இது வட்டி தர வேண்டும், அதிக வட்டி தர வேண்டும் என்று கூறி தொடர்ந்து மிரட்டப்படுகின்றனர். தொடர்ந்து மிரட்டப்படுவது மட்டுமல்லாமல் மார்க்கிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து புகைப்படத்தை அவரது புகைப்படத்தை வெளியிட்டு வருகின்றனர். இதனால் தற்கொலைகள் அதிகரித்து வண்ணம் வருகின்றன. இந்த லோன் ஆப்பை தொடர்ந்து தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களாக கூறப்பட்ட போதிலும் இது வேறு ஆப் மூலமாக தொடர்ந்து இது போன்ற லோன் ஆப் மூலம் கடன் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற தற்கொலையும் அதிகரித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.